Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டா நல்ல பஞ்சு மாதிரி புட்டு பயிறு பப்படம் எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இந்த ஒரு ரெசிபி இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் கன்னியாகுமரி மாவட்டத்துல. இது வந்து கேரளா ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா கேரளாவுல புட்டு கடலைக்கறி ரொம்ப ஃபேமஸ். ஆனா எங்க ஊர்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி புட்டு அரிசி மாவுல பண்ணிட்டு இது கூட பச்சை பயிறு அப்புறமா பப்படம் இது கூட பழம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதிகமான வீடுகள்ல அதிகமான நாட்கள் செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி புட்டு பயிறு பப்படம் எல்லாம் வச்சிருப்பாங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த புட்டு பயிறு பப்படம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத ஃபுல்லா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு பார்த்துட்டீங்க அப்படின்னா புட்டு மாவுன்னு நம்மளுக்கு கடைகள்ல தனியாவே கிடைக்கும். அந்த மாவு தான் நம்ம இதுக்குன்னு எடுத்துக்கணும். நம்ம இடியாப்ப மாவெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா வராது. புட்டு மாவுன்னு தனியா கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. இப்ப இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு முதல்ல கை வச்சு இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுக்கணும். அப்பதான் இந்த உப்பு பாத்தீங்கன்னா இந்த மாவோட எல்லா பக்கமும் நல்லா பட்டு ஈவனா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கலாம். நான் 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கை வச்சு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இது பிசைஞ்சு எடுக்க கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமா தான் ஆகும். நல்லா நம்ம கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப அடுத்ததான் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு எடுங்க. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி தான் இதுக்காக தேவைப்படும். இப்ப நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி. இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சமா சேர்த்துதான் பிசையணும். அப்பதான் புட்டு மாவு அந்த பதத்துக்கு வரும். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா புட்டு மாவு ஒண்ணு நல்லா கெட்டியாயிரும், நம்மளுக்கு நல்லா சாஃப்டா வராது. இல்ல அப்படின்னா நல்ல கொலன்னு ஆயிரும், அதுவும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பூ மாதிரி இருக்கணும் புட்டு மாவு. இது எப்படி நம்ம செக் பண்றது அப்படின்னா கை வச்சு லேசா அழுத்தி பாருங்க. நம்ம அழுத்தின அந்த அவ்வளவு இடம் பாத்தீங்கன்னா நல்ல கெட்டியா இருக்கும். மத்த இடங்கள் நல்ல பூ மாதிரி இருக்கும் பாருங்க. கை வச்சு பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு உருண்டை பிடிக்க வரணும், அதான் சரியான பக்குவம். இப்ப நம்மளுக்கு வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி பாருங்க, 1 கப்பு தண்ணியில மிச்சமா இருக்கக்கூடிய தண்ணி பாருங்க மொத்தம் ஒரு 1/4 கப்பு தண்ணி நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கும். இப்ப வந்து நம்ம புட்டு ரெடி பண்ணக்கூடிய குழல் எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் போல மாவு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா திரும்ப மாவு, திரும்ப தேங்காய், இந்த மாதிரி நம்ம சேர்க்கணும். சேர்க்கும் போதும் பார்த்துட்டீங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து உள்ள புட்டு மாவு வைக்க கூடாது. இந்த மாதிரி நல்ல பூ மாதிரி தான் வைக்கணும். அப்பதான் புட்டு பெர்ஃபெக்டா வரும். இப்ப இதுல மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதும் பாத்துட்டீங்கன்னா இந்த நல்ல தண்ணி கொதிச்சு ஆவி வந்துட்டு இருக்க டைம்ல தான் நமக்கு புட்டு குழல உள்ள வைக்கணும். அப்பதான் இது நல்லா வெந்து வரும். இப்ப இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம வந்து பச்சை பயிறு வேக வச்சிடலாம். இதுக்காக ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். 1/2 கப்பு பச்சை பயிறு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு நம்ம இதுக்குள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இப்ப இதை நல்லா கொதிக்க வச்சு வேக வைக்க போறோம். இது ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும், நல்லா வெந்துரும். இல்ல அப்படின்னா நீங்க குக்கர்ல கூட ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்து மாத்தி வச்சிடலாம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா புட்டு வந்து வெந்துரும். நம்ம ரெடி பண்ண மாவுல மொத்தமா 2 குழல் அளவுக்கு நம்மளுக்கு வந்து புட்டு கிடைக்கும். இப்ப புட்டு வெந்துருச்சான்னு பாக்குறதுக்காக இந்த மாதிரி ஆவி நல்ல மேலோட்டமா வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நீங்க ஸ்டவ்ல இருந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்க, ரொம்ப பெர்ஃபெக்டா நம்மளுக்கு வந்து புட்டு ரெடி ஆகி வந்துரும். பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே அவ்வளவு சாஃப்டா நல்ல பூ மாதிரி இருக்கும். பச்சை பயிரும் பாத்துட்டீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நான் தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டிட்டேன். இதுல ஒண்ணு மட்டும் நம்ம லேசா கை வச்சு அழுத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா இது நல்லா வெந்துருச்சா அப்படிங்கறது தெரியும். நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப அவ்வளவுதான், நம்மளுக்கு புட்டு பயிறு பப்படம் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இது செய்யறதும் பாத்தீங்கன்னா அதிக நேரம் எல்லாம் எடுக்காது. ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து சட்டுன்னு ரெடி பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த புட்டு கூட பாத்தீங்கன்னா இந்த பயிறு பப்படம் விருப்பப்பட்டு சாப்பிடாதவங்க பழம் வச்சு கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்ப அவ்வளவுதான். சோ கண்டிப்பா நீங்களும் இதை ஒரு முறையாவது உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.